வணக்கம் மகர ராசி நண்பர்களே. 2024வது ஆங்கில புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த புத்தாண்டில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். கடந்த ஆண்டு உங்களுக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்குது. 7.5 சனியில் ஜென்மச்சனி தான் கடந்த 2.5 வருடங்களாக உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 2.5 வருடங்கள் உங்களுக்கு விரயச்சனி அப்படின்னு ஓடிச்சு. ஆக 5 வருடங்கள் 7.5 சனி முடிஞ்சிருச்சு. அப்போ 7.5 சனி ஓடிக்கிட்டு இருக்கனால கடந்த சில வருடங்களாகவே உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேலே கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருக்கும். சிலருக்கு சரியான தொழில் இருக்காது. தொழில் இருந்தாலும் தொழில் நடக்காது. சிலருக்கு சரியான வேலை இருக்காது, வேலை கிடைக்காது. வேலை கிடைக்காட்டி வருமானம் கிடைக்காது. அப்போ பாதிப்புகள் ஏற்பட்டுரும். இதனால் ஒரு சிலருக்கு கடன் காட்சி பிரச்சனைகள் உண்டு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு கெட்ட பேர் அவப்பேர் ஏற்படுறது, அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாமே ஏற்பட்டிருக்கும். நிம்மதியை தொலைச்சிட்டு அலையிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் மகர ராசிக்கு கடந்த சில வருடங்களாக நடந்துகிட்டு இருந்திருக்கு. வெற்றிகள் அப்படிங்கிறது எதுலேயும் கிடைக்கல. தோல்விகள் மட்டும்தான் அதிகமாக சேர்ந்துருச்சு. அப்போ தோல்விகள் ஒன்றொன்னா வர 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 நம்மளுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்தமாகவே தோக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துருச்சு. சொந்த பந்தமெல்லாம் பகையாக இருந்திருக்கும். சொந்த பந்தமெல்லாம் விட்டு போயிருந்திருக்கும். தான் குடும்பமே தனக்கு எதிரியாகிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் கூட மகர ராசிக்கு வந்திருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இருக்குங்க. அப்போ நீங்கள் நினைக்கலாம், சரி 7.5 சனி நடக்குது, கடந்த சில வருடங்களாக நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், துன்பப்பட்டுட்டோம், துயரப்பட்டுட்டோம், அழாத ஒரு குறையாக உட்காந்துருக்கோம், ஏண்டா வாழணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வருது, பேசாமல் செத்து கூட போயிடலாமாங்கிற மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் கூட வருது அப்படின்னெல்லாம் நீங்கள் நினைக்கலாம். இப்படியே தான் இந்த 2024வது ஆண்டும் போகுமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். 2024வது ஆண்டு அந்த மாதிரி போகாது, கஷ்ட நஷ்டத்தோடு போகாது. இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிற ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு. ஜென்மச்சனி தான் உள்ளதுலேயே அதிகமாக கஷ்டப்படுத்தும். இப்போ உங்களுக்கு பாதச்சனி தான். அப்போ பாதச்சனி அவ்வளவா உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்காது. அப்போ பாதச்சனியில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். காரணம், தனாதிபதியான சனி தனஸ்தானத்திலே இருக்க போகிறார். குடும்பாதிபதியான சனி குடும்பத்திலேயே இருக்க போகிறார். அப்போது தன வரவுக்கும் பஞ்சம் இருக்காது, குடும்பத்தில் இருக்கிற மகிழ்ச்சிக்கும் பஞ்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்காது. அப்போ சகல செல்வ சுகங்களோடு வாழக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 24வது ஆண்டு உங்களுக்கு அமையப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஆண்டில் தொழில் அமோகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க. இதுவரைக்கும் தொழில் செஞ்சு தொழிலில் கெட்டு போயிருந்தாலும் சரி, ஒரு சிலர் கெட்டு போயிருந்திருப்பாங்க. வண்டி வாகனம் சார்ந்த தொழிலெல்லாம் செய்கிறவங்கெல்லாம் நிறைய கெட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இனிமேல் அந்த கெட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வராது. அப்போ தொழிலில் படிப்படியான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. தொழில் இல்லாதவங்களுக்கு புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த 2024வது ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். அப்போ தொழில் நல்லா செய்யலாம். தொழில் சீரும் சிறப்புமாய் இருக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆண்டில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி தொழிலில் நல்ல லாபங்கள் பெறுறது மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் உருவாகும். வியாபாரம் செழிப்போடு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதனால் தொழில் ஸ்தானம் ரொம்பவே அற்புதமாக இந்த வருடம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. அடுத்து உத்தியோகம் அப்படின்னு பார்த்தா, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த ஆண்டில் இருக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிற பணி சுமை குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உத்தியோகத்தில் விரும்பத்தகாத செயல்கள் கடந்த காலத்தில் நடந்திருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
நீங்கள் விரும்பின இடத்துல உத்தியோகம் பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஆண்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. அதனால் இந்த 2024வது ஆண்டில் உத்தியோகமும் மேன்மை அடையும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரி, பொருளாதாரம் எப்படி இருக்கும் இந்த 2024வது ஆண்டில்? பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும். நல்ல பணவரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமையப்போகுது. ஏன்னா தனாதிபதி தனஸ்தானத்திலேயே வந்து இருக்கார். அப்போ உங்களுக்கு கேட்ட இடத்துல கேட்ட தொகை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். யார்கிட்டையாவது நீங்கள் கடன் கேட்டீங்கன்னா பணம் கிடைக்கும். பேங்க்கில் போய் லோன் கேட்டீங்கன்னா பணம் கிடைக்கும். உங்களுக்கு வரவேண்டிய பணம் ஏதாவது இருந்தால் அதை போய் கேட்டிங்கன்னா அந்த பணம் கைக்கு வந்து சேர்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும். திடீரென்று அதிர்ஷ்ட வாய்ப்புகளின் மூலமாக கூட சிலருக்கு பணம் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து இருக்கும். ஆக ஏதேனும் ஒரு வழியில் உங்களுக்கு பணவரவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது. சனி வந்து சர்வ பணபலத்தை வந்து கொடுக்க போகிறார். அதனால் பணத்துக்கு இந்த ஆண்டில் வந்து உங்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. நல்ல செல்வமும் நல்ல செல்வாக்கியமும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து இந்த ஆண்டு இருக்க போகுது. கடந்த காலத்தில் பணத்தை சேமித்து வைக்க முடியலனா கூட இந்த ஆண்டில் பணத்தை சேமித்து வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ பணபலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறதுனால கடன் காட்சியிலிருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்கெல்லாம் மீண்டு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஆண்டு பலன்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்போ கடன்கள் வந்து படிப்படியாக அடையும் அப்படின்னு சொல்லலாம். கடன்காரவர்கிட்ட இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு விலக போகுது. அப்போ கடன் அடைச்சு நீங்கள் நிம்மதி அடைய போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. மாணவர்களை பொறுத்தளவுக்கு கல்வியில் மிகுந்த வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். மாணவர்களின் உழைப்புக்கேற்ற மதிப்பெண்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மாணவர்கள் நினச்ச மாதிரி கல்வி பயில்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டில் போய் கூட படிக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதனால் மாணவர்கள் வந்து கல்வியில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வந்து இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு ஏற்றமான ஆண்டு அப்படின்னு சொல்லலாம். கடந்த சில வருடங்களாக பெண்களுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லை. இந்த ராசிக்கார பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்து இருந்துச்சு. ஆனால் இந்த 2024வது ஆண்டில் பெண்கள் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆண்டாக வந்து அமையப்போகுது. பெண்களுக்கு நிறைய சலுகைகள் அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. அதனால் பெண்களுக்கு முன்னேற்றமான ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். விவசாயிகளை பொறுத்தளவுக்கு விவசாயத்தில் நல்ல மகசூல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய விளை பொருளுக்கு நல்ல விலை மதிப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சந்தையில் நல்ல விலை போகிறதுக்கான மதிப்புகள் வந்து இருக்குது. அப்போது விவசாயிகளுக்கு ஏற்றமான ஆண்டாக இந்த 2024வது ஆண்டு வந்து இருக்க போகுது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாங்க. மகர ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கடந்த சில வருடங்களாக இருந்து வந்த துன்பங்கள் எல்லாமே இந்த ஆண்டு வந்து விலக போகுதுன்னு சொல்லலாம். இந்த ஆண்டு உங்களுக்கு சர்வ பாக்கியத்தையும் சர்வ லாபத்தையும் கொண்டு வரப்போகுது அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மகர ராசி நண்பர்களே.